ஓகே, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் குருஜி. வணக்கம் 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 குருஜி. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கங்க. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இதுவரை ஸ்ரீதேவி திதியோ கர்ண ஜோதிட விதிகள், ஒரு கிரகம் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லி இதுவரை தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா இந்த கிளாஸ்க்கு புதுசாக ஒரு சிலர்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த விதியெல்லாம் தெரியாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம கிளாஸ் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம தான் அவங்களை எடுக்க சொன்னது. சரிங்களா? அது கண்டிப்பாக நிச்சயமாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ நம்மளுடைய பாடத்திட்டத்துக்கு வந்துடலாம். இப்போ நேற்றைக்கு நம்ம பார்த்ததை லைட்டாக ரிமைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் போகலாம். ஓகேவா? இப்போ ரெக்கார்டிங் இப்போ திரும்பி போடுறீங்களா குருஜி? போட்டாச்சுங்கய்யா. இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு உதாரணம் பாருங்கள். நேற்றைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அது கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரவி சார். ரவி சார் பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம். கரெக்டுங்களா ரவி சார்? ஆமாம் குருஜி. ஆமாம். இந்த மிதுன லக்ன வீட்டினுடைய ஓனர் புதன்கிறதுனால அவருடைய நட்சத்திரம் என்ன பண்ணணும்? ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த நட்சத்திரங்களை எடுத்துட்டோம். இந்த நட்சத்திரங்களில் கிரகம் இருந்தால் அதுதான் அவங்களுடைய சிந்தனை, அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ரவி முனுசாமி அவருடைய ஜாதகத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, சுக்கிரன் கேட்டையில் இருக்கார். உங்களுக்கு ஆமா குருஜி. சுக்கிரன் கேட்டையில் இருக்கார். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? லக்ன பாவத்துடன் சுக்கிரன் தொடர்பு பெற்றால் அவங்ககிட்ட மேக்கப் சென்ஸு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, வாசனை திரவியங்களை பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள், அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அப்படின்னு சொல்லி நான் பலன் சொன்னேன். இதுக்கு ரவி சார் என்ன சொன்னார்னா, ஆமாம் எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் ஒத்துக்கிட்டார். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுது குருஜி. ரைட். இப்போ அடுத்தது ஸ்ரீதேவியினுடைய ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கணும். ஸ்ரீதேவி பிறந்தது கன்னி லக்னம். அந்த வீட்டுக்கு உண்டான ஓனர் புதன் தான். ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் அதை தான் அவங்களுடைய சிந்தனையாக நம்ம எடுத்துக்கணும். சிந்தனை ரொம்ப பிடிச்சமான விஷயம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். அவங்க ஜாதகத்தில் கவனிச்சிங்க அப்படின்னா ஆயில்யத்தில் சந்திரன் இருக்கு. ஆயில்யத்தில் சந்திரன் இருக்கு. அப்போ லக்ன பாவத்துடன் சந்திரன் தொடர்புபட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க எப்பொழுதுமே உணவு பிரியராக இருப்பாங்க. உணவு பிரியர், அதாவது தான் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் பிறருக்கு நல்லா சமைச்சு கொடுக்கணும். அவங்க சாப்பிட்றத பார்த்து இவங்க மகிழ்ச்சி அடையணும். ஸோ பர்டிகுலராக உணவு, உடை, தண்ணீர், அதை சார்ந்த விஷயங்களை இயற்கை, நேச்சுரல், இதை அதிகம் நேசிக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அப்படி சொல்லி நேற்றைக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். ஸோ ஸ்ரீதேவி அந்த பலன் கரெக்டாக இருக்கா? ஆமா சார், அக்யூரேட்டா இருக்கு சார். அக்யூரேட் சார். ரைட். இப்போ அப்படிதான் ஆக்சுவலாக என்னென்னா, ஒருத்தருடைய சிந்தனையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா 1ஆம் பாவத்தில் லக்னத்தில் இருக்க கிரகத்தை எடுக்கக்கூடாது. அந்த வீட்டினுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதில் கிரகம் இருந்தால் அதை தான் நம்ம எடுத்துக்கணும். சப்போஸ் கிரகம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் நான் அந்த வீட்டில் இருக்க கிரகத்தை பார்க்கணும். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சதா? எல்லாருக்கும் புரியுது. ரைட். இப்போ இதே ஸ்ரீதேவி ஜாதகத்தை வச்சுக்குவோம். இவங்களுக்கு 2ஆம் பாவம் எது? துலாம் வீடு இல்லையா? ஆமாங்க சார். ஓகே. துலாம் வீடு யாருடைய வீடு? சுக்கிரனுடைய வீடு. அப்போ அதனுடைய நட்சத்திரம் என்ன? பரணி, பூரம், பூராடம். இதெல்லாம் 2ஆம் வீட்டுக்கு உண்டான நட்சத்திரங்கள். 2ஆம் வீட்டில் இருக்கிற நட்சத்திரம் இல்லை, 2ஆம் வீட்டினுடைய அதிபதியினுடைய நட்சத்திரங்கள். ஸோ அதில் ஏதாவது கிரகம் இருந்தது அப்படின்னா அதுதான் நேற்றைக்கு நான் 2ஆம் பாவத்தை பற்றி பலன்கள் நிறைய சொன்னேன். அதில் நமக்கு பிரதிபலிக்கும். புரிஞ்சுதா? இப்போ பரணி போற புராணத்துல ஸ்ரீதேவி உங்களுக்கு கிரகம் இருக்கா? இல்ல சார், பரணி
பரணி பூரம் பூராடத்தில் கிரகம் இல்லை. சப்போஸ் பரணி பூரம் பூராடத்தில் சூரியன் நின்றிருந்தால் அந்த பலன் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, சூரியன் நின்னாக்க என்ன பலன் நடந்திருக்கும்? சூரியன் நின்றிருந்தால் அரசு சார்ந்த தன வரவுகளில் தனி சிறப்பு என்பது அவங்களுக்கு இருக்கும், தனித்திறமை என்பது இருக்கும். அரசனுடைய ஸ்கீம்ல என்னென்ன, எது எதுக்கு எவ்வளோலாம் வந்து பணம் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, அந்த பணத்தை வந்து நம்ம வந்து எப்படி வந்து வாங்கணும், அதுக்கு என்னென்ன கேட்குறாங்க, என்னென்ன ப்ரூஃப் கேட்குறாங்க, எந்த ஃபார்மு, யாரை போய் பார்க்கணும், இதை சார்ந்த தெளிவுகள் எல்லாம் அவங்களுக்கு வந்து இருக்கும். குடும்பம்னு வரும்போது தன்னுடைய குடும்பத்தை வந்து சுய கௌரவமாக வந்து இருக்கணும் எல்லாருமே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து இருக்கும்னு சொன்னாங்க. அவங்களுடைய பேச்சில் எப்பொழுதுமே வந்து ஒரு கௌரவமான பேச்சு என்பது வெளிப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி அப்படின்னு வரும்போது தான் தான் வந்து அரசனாக இருக்கணும், தன்னுடைய வகுப்பில் தான் தான் வந்து லீடராக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? அப்போ ஒவ்வொருத்தருடைய லக்னத்துக்கு 2ஆம் வீட்டை வந்து எடுத்துக்கோங்க. அந்த 2ஆம் வீட்டுக்கு உண்டான கிரகம் எதுன்னு பாருங்க. அவன் இந்த நட்சத்திரத்தை கவனிங்க, அதில் கிரகம் இருந்தால் தான் இந்த பலன்லாம் பொருந்தும். சப்போஸ் கிரகம் இல்லை அப்படின்னா 2ஆம் வீட்லேயே கிரகம் இருக்கான்னு பாருங்க, இருந்தால் இந்த பலன் வந்து பொருந்தும். புரிஞ்சுதா? ஓகேவா? எல்லாரும் இது வந்து நான் லைனாக நிறைய சொன்னேன். சந்திரனுக்கு நிறைய சொன்னேன். சந்திரன் 2ஆம் பாவத்தோடவே பெறும்போது உணவு வழி தனத்தை வந்து அடைவதற்கு உண்டான முயற்சிகள் வந்து எடுப்பாங்க, தனித்திறமை அதில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. குடும்பம்னு வரும்போது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னாக்க ரொம்ப சென்டிமெண்டல் பீப்புள் அவங்க, அதெல்லாம் அவங்களை வந்து ஏற்றுக்கவே முடியாது, தேம்பி அழுவ ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ பேச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயே வந்து அவங்களுக்கு வந்து சென்டிமெண்ட் வந்து இருக்கும். எஜுகேஷன் வரும்போது நல்ல தெளிவான மனநிலையோடு வந்து படிப்பாங்க. இது வந்து சூரியன் சந்திரனுக்கு இப்போ பார்த்தாச்சு. இப்படி வந்து 9 கிரகத்துக்கும் நான் வந்து நேற்றைக்கு சொல்லியிருக்கேன். புரிஞ்சுதா? ஆமா குருஜி. 9 கிரகத்துக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இதே ஸ்ரீதேவி ஜாதகத்தை எடுத்துக்குவோம். லக்னம் வந்து கன்னி, 2ஆம் பாவம் வந்து துலாம், 3ஆம் இடம். 3ஆம் இடம் வந்து எந்த வீடு? செவ்வாய். விருச்சிகம், செவ்வாய். அப்போ செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன? சித்திரை, அவிட்டம். இப்போ இதில் சூரியன் நின்னால் என்ன மாதிரி பலன் நடக்கும், சந்திரன் நின்னா எப்படி, செவ்வாய் 9 கிரகம் நின்னா எப்படி? சப்போஸ் கிரகம் இல்லை அப்படின்னா அந்த 3ஆம் வீட்டுக்குள்ளே ஏதாவது கிரகம் இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்குற பலன்கள் வந்து பொருது. இப்போ எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க சார். ஒரு பாவத்தினுடைய பலனை, அதாவது இதில் வந்து என்ன சுற்றணும்னா, ஒரு பாவத்தினுடைய பலனை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து தீர்மானிக்கும். ஆனால் அதை விட பவர்ஃபுல்லாக யாரு வந்து வேலை பார்ப்பாங்க, அந்த வீட்டினுடைய ஓனருடைய நட்சத்திரங்களை மட்டும். யார் அதை இடையில பேசிட்டு அப்ப இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு பாவத்தினுடைய பலனை வந்து அந்த வீட்டில் இருக்க கிரகத்தை விட அந்த வீட்டினுடைய ஓனருடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் பலமா வந்து தீர்மானிக்கும். அதுதான் வந்து விஷயமே. 1ஆம் பாவம்னா 1ஆம் பாவத்தில் இருக்க கிரகத்தை பார்க்கக்கூடாது, அந்த வீட்டினுடைய ஓனர் யார், அவருக்கு கூட நட்சத்திரம் என்ன, அதில் எந்த கிரகம் இருக்கு, அதான் 1ஆம் பாவ பலனை வந்து ஸ்ட்ராங்காக வந்து பண்ணும். அப்படி கிரகம் இல்லைனா தான் 1ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகம். 2ஆம் பாவம்னா என்ன பண்ணணும், 2ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகத்தை வச்சு தனம், குடும்பம், வாக்கு, கல்வி அப்படின்னா பலன் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து 2ஆம் வீட்டுக்கு உண்டான ஓனர் யார், அவருடைய நட்சத்திரம் என்ன, அதில் எந்த கிரகம் இருக்கு, அதுதான் வந்து அங்கே வந்து பேசும். சப்போஸ் அப்படி கிரகம் இல்லைனா தான் 2ஆம் வீட்டுக்குள்ள இருக்கிற கிரகத்துக்கு வரணும். இப்படி 12 பாவத்துக்குமே அதே தான். எந்த பாவத்தினுடைய பலனை நீங்கள் வந்து தீர்மானிக்கினாலும், இப்போ 7ஆம் பாவத்தை நம்ம எடுத்துக்குவோம். 7ஆம் பாவம் வந்து திருமண வாழ்க்கையை பற்றி தெரிவிக்குது. நம்ம உடனே 7ஆம் பாவத்தில் வந்து ராகு இருக்காரு, கேது இருக்காருன்னு சொல்லக்கூடாது. 7ஆம் வீடு யாருடைய வீடு, அவருடைய நட்சத்திரங்கள் என்னென்ன, அதில் எதாவது கிரகம் இருந்தால் அதுதான் 7ஆம் பாவ பலனை வந்து ஸ்ட்ராங்காக வந்து தீர்மானிக்கும். அப்படி கிரகம் இல்லைனா தான் 7ல் இருக்கிற கிரகத்துக்கு வரணும். நீங்கள் இதான் சூட்சமம். புரிஞ்சதா எல்லாருக்கும்? ஓகே குருஜி, புரிஞ்சுதுங்க சார். புரிஞ்சுதுங்கய்யா. இப்போ வந்து ஒருத்தருடைய குலதெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. எந்த பாவத்தை ஆய்வு பண்ணுவீங்க?
ஐந்தாம் பாவம். ஐந்தாம் பாவத்தை ஆய்வு பண்ணிங்க. 5ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகத்தை பார்க்கக்கூடாது. என்ன பண்ணணும்? 5ஆம் வீடு எந்த வீடு, அந்த வீட்டு ஓனர் யார், அவருக்குன்னு 3 நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை தான் முதல்ல வந்து நம்ம வந்து அந்த பலனுக்கு வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், 5ஆம் வீட்டில் இருக்கிற கிரகத்தை பார்க்கணும். நம்ம அது கிரகம் இல்லைன்னா தான் இங்கே வரணும், கிரகம் இருந்தால் அங்கேயே நின்றுக்கணும். புரிஞ்சுதா? ஓகே குருஜி. ஓகேங்க ஐயா. ஒருத்தருக்கு இறை அனுகிரகம் என்பது இருக்கா இல்லையான்னு நம்ம எந்த பாவத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோம்? ஒருத்தருக்கு இறை அனுகிரகம் என்பது இருக்கா இல்லையா? இறை அனுகிரகம் என்பது 9ஆம் பாவம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 9ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகத்தை பார்க்கக்கூடாது. 9ஆம் வீடு யாருடைய வீடு, அந்த வீட்டு ஓனர் யாரு, அவருக்கு என்ன நட்சத்திரம், 3 நட்சத்திரம், அதுல ஏதாவது கிரகம் இருக்கா, அதுதான் ஸ்ட்ராங்கா 9ஆம் பாவ பலனை வந்து தீர்மானிக்கும். அப்படி கிரகம் இல்லாத பட்சத்தில் தான் 9ல் இருக்கக்கூடிய கிரகம் வந்து தீர்மானிக்கும். இதுதான் மிக முக்கியமான சூட்சமம். புரியுதா? ஆமா. இப்ப நம்ம என்ன பண்றோம், லக்ன பாவத்துக்கு 2ஆம் பாவத்துக்கும் உண்டான பலன்களை வந்து பார்த்துட்டோம். லக்ன பாவத்துடன் சூரியன்ல இருந்து ராகு கேது வரை 9 கிரகங்கள் வந்து தொடர்புல இருந்தால் என்ன மாதிரிலாம் பலன் வந்து அவங்களுக்கு நடக்கும் பார்த்தாச்சு. 2ஆம் பாவத்துக்கும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம எந்த பாவம் பார்க்கணும்? 3ஆம் பாவம் பார்க்கணும் நம்ம. இப்போ இந்த ஜாதகத்தில் 3ஆம் பாவம் என்பது விருச்சிகம், கரெக்டு தானே? அப்போ விருச்சிகத்தின் அதிபதி யாரு? செவ்வாய். அவருடைய நட்சத்திரம் வந்து மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம். இப்போ மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டத்தில் கிரகம் இருக்கா ஸ்ரீதேவி உங்க ஜாதகத்துல? இருக்கு சார், செவ்வாயும் புதனும் இருக்கு சார். அப்ப செவ்வாயும் புதனும் அங்க வந்து இருக்காங்க. இப்ப இது வந்து எப்படி பலனா மாறும் அப்படின்னு பார்க்கும்போது, 3ஆம் இட அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால இப்ப 3ஆம் பாவத்தினுடைய காரணம் என்ன சொல்லுவீங்க? முயற்சின்னு சொல்லுவீங்களா? முயற்சின்னு சொல்லுவீங்களா? 3ஆம் பாவ காரகம். ஆமாங்க சார். அதுல வந்து இப்ப வந்து செவ்வாய் வந்து நின்றுட்டு இருக்காரு. இப்ப இவங்களுடைய முயற்சி எப்படி இருக்கும்? இவங்களுடைய முயற்சியில வந்து விடாமுயற்சி என்பது இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு பிடிவாதத்துக்கு உண்டான கிரகம் இல்லையா? உண்டா இல்லையா? ஆமாங்க சார். ஒரு ரஃப் அண்ட் டப்பான கிரகம் அது, ஒரு பிடிவாதத்துக்கு உண்டான கிரகம். அப்ப இவங்க வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா விட்டு கொடுப்பாங்களா? இல்ல, போராடி வெற்றி பெறுவாருங்க. அப்ப சிந்திக்கிட்ட கேளுங்க, கரெக்டா இருக்கா இல்லையான்னு. ஆமா சார், அது அப்படிதான், சின்னதுல இருந்து அப்படிதான். அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை வந்து முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து பின்வாங்க மாட்டாங்க. விடாமுயற்சி, தைரியமான முயற்சி. ஸ்கூல் விஷயம் கூட அப்படிதான். என் வீட்டுக்காரரு, என் மாமனாரு எல்லாமே ஆரம்பிக்கும்போ எங்க அக்கா அண்ணன் எல்லாருமே எதிர்ப்பு, நீ வந்து செய்ய வேண்டான்னு. ஆனா நான் வந்து ரொம்ப சண்டை பிடிச்சு செய்ய ஆரம்பிச்சேன். இப்ப 17 வருஷமா நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ அவங்க ஃபேமிலியில வந்து ஸ்கூல்ல வேணாம் அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்க, விடாமுயற்சியோட போராடி ஸ்கூல் வந்து ரன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ புரியுதா? பலன் கரெக்டா இருக்கா இல்லையா? கரெக்டா இருக்குங்க சார். ஆமாங்க, அக்யூரேட்டா இருக்கு. இப்போ செவ்வாய் இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். சரி, இவங்களுடைய தைரியம் என்பது எப்படி இருக்கும்? 3ஆம் பாவத்தினுடைய காரகத்துல தைரியம்னு இருக்கா இல்லையா? ஆமாங்க சார். இப்ப தைரியத்துடன் செவ்வாய் சேரும்போது எப்படி இருக்கும்? அதிகப்படியான தைரியம் இருக்கும். ஸ்ட்ராங்கா இருக்கும். அதிகப்படியான தைரியம் என்பது இருக்கும். இப்போ 3ஆம் பாவம் என்பது பயணமா இல்லையா? ஆமா குருஜி. இந்த தைரியமும் பயணமும் செவ்வாயும் சேர்ந்தா அது என்ன பண்ணும்? ஒரு துணிச்சலான தைரியமான பயணத்தை வந்து கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்குங்க சார். அவங்க பைக் ஓட்டுறாங்க, பைக் வந்து ஸ்கிட் அடிச்சு ஓட்டுறாங்க. சார் அவெஞ்சர் வண்டி வாங்கி கொடுங்க சார், நான் ஓட்டிக்கிறேன் சார். நானே உதாரணம் சார், என்னை வச்சு அன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஓட்டிட்டு போனாங்க இல்லைங்க சார், ஸ்பீடா போனாங்க சார்.
இப்போ புரியுதா? தைரியம், பயணம். 3ஆம் இடம் என்பது தைரியம், பயணம். அதில் செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால இவங்களுடைய டிரைவிங்கில் வந்து இவங்க வந்து பயப்பட மாட்டாங்க. போல்டாக வந்து வண்டியை வந்து டிரைவ் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? ஆமா குருஜி. சரி, இப்போ வந்து அடுத்தது வந்து என்ன கேட்டீங்கன்னா, தகவல் தொடர்புன்னு சொல்லி ஒரு காரகம் இருக்கு 3ஆம் பாவத்தில். தொடர்பு, கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு காரகம் என்பது உண்டு. இருக்கா இல்லையா 3ஆம் பாவத்துக்குள்ளார? ஆமா குருஜி. இப்போ அதில் என்ன நடக்கும்? இப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்டதுனால இவங்களுடைய பேச்சு, அடுத்தது வந்து என்னன்னா ஒரு விளையாட்டு குணம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய காரணத்தில் தான் வந்து இருக்கும். பேச்சில் வந்து ஒரு வித வேகம் இருக்கும். ஸ்ரீதேவி பேசும்போது கவனிச்சிருக்கீங்களா? டக 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 டகடா பேசிட்டே இருக்கும். ஆமா குருஜி. அந்த வேகம் இருக்கா இல்லையா பேச்சில்? ஆமா இருக்குங்க சார். இருக்கு குருஜி. அப்போ நம்ம சொன்ன பலன்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா? கரெக்டா வருதுங்க சார். கரெக்டா இப்போ இருக்கு. 3ஆம் பாவ தொடர்பை வந்து மற்றொரு கிரகமும் பெற்றிருக்கு. செவ்வாய் மட்டும் கிடையாது. இன்னொரு கிரகம் என்ன? புதன் சார், புதன். புதனும் வந்து வாங்கியிருக்காரு. அப்போ புதன் வந்து சம்மந்தப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, சாதுரியமான அந்த முயற்சியில் வந்து என்னன்னா கொஞ்சம் சாதுரியமான தனமும் வந்து கலந்துருக்கும். இங்கே விடாமுயற்சினா புதன் வந்து சம்மந்தப்படும் போது புத்திசாலித்தனமான அப்படின்னு எடுக்கணும். நீங்கள் புத்திசாலித்தனமான முயற்சி என்பது இருக்கும். அப்போ இது ரெண்டுமே கலந்து தான் வேலை பார்க்கும். ஏன்னா 2 கிரகம் இல்லைன்னா ரெண்டுடைய தன்மையும் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும். இப்போ தைரியம் அப்படின்னு வரும்போது புதன் உண்டான தைரியம் எப்படி இருக்கும்? புதன் உண்டான தைரியம் வந்து சண்டை போடுறதெல்லாம் கிடையாது. சண்டையெல்லாம் போடுவாங்களா? புதனுடைய தைரியம் வாய் ஜாலம் தான். வெறும் வாய் ஜாலம் தான். வாயால் வெல்வது எப்படி? அதுதான் வந்து புதனுடைய தைரியம். அடுத்தது வந்து என்னன்னா, தொடர்பு அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே எப்படி இருக்கும்? இப்போ வந்து கதை, கவிதை, அதை வந்து எழுதுறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும், படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சுற்றுலா போகிறதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கரெக்டா? ஓகே சார். அப்போ கதை, கவிதை, ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரிலேஷனோட வந்து சுற்றுலா போகிறது. இப்போ ஸ்ரீதேவி கேட்டு பாருங்க, இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. ஏன்னா அதை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கு ஏற்கனவே. சார், எனக்கு வண்டியில போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் 2 வீலர்ல போறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்து நான் இந்தியால ஜம்மு காஷ்மீர் வரை போயிட்டு வந்திருக்கிறேன். என் வீட்டுக்காரர் கூட்டு போயிருக்கிறாரு. ஃபிளைட் எல்லா இடத்துக்கும். நான் ஷிம்லா, இந்தியாவுக்குள்ள எல்லா இடமுமே நான் சுத்தி இருக்கிறேன். கேரளா, மகாராஷ்டிரா, பஞ்சாப் எல்லா ஊருக்குமே நான் போயிட்டு வந்திருக்கிறேன். ரைட். இப்போ வந்து 3ஆம் பாவ தொடர்பை வந்து செவ்வாயும் புதனும் பெற்றால் என்ன மாதிரி பலன்கள் வந்து நடைமுறைக்கு வரும்னு பார்த்தோம். இது வந்து சூரியன் சம்பந்தப்பட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, அவங்களுடைய முயற்சிகளில் வந்து சித்தப்பா, பெரியப்பா, அப்பா அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கபலமாக இருப்பாங்க. அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய முயற்சிகளுக்கு அரசு வழி ஆதரவும் வந்து நிச்சயம் வந்து கிடைக்கும். 3ஆம் பாவ தொடர்பை சூரியன் பெற்றால். புரிஞ்சதா எல்லாருக்கும்? அவர்களுடைய தைரியம் வந்து என்ன அப்படின்னாக்க, செவ்வாய்னா அடிதடி கூட போகிறது கூட தயங்க மாட்டாங்க, தைரியத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ சூரியன் சம்மந்தப்பட்ட எப்படி தைரியம் இருக்கும் அப்படின்னா, அரசு வழி சப்போர்ட் வந்து பேங்க்ல இருக்கும். ஒரு எம்எல்ஏ, எம்பி, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரு, ஒரு எஸ்ஐ, ஏதாவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னணியில் வந்து இருப்பாங்க. அந்த தைரியத்தில் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய தைரியத்துக்கு பின்னணியில் வந்து அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் நிச்சயமாக வந்து இருப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கணும் நீங்க. ஓகேவா? ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறாங்க, நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு இருக்கேன், ஸோ வந்து லோன் ஏதாவது வந்து போடலான்ட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஆள் வந்துடும் தானாகவே. அந்த தைரியம் முயற்சிக்கு தானாகவே வந்து
அரசு சப்போர்ட் வந்து நிச்சயம் வந்து வந்துடும் அவங்களுக்கு. ஸோ வந்து கம்யூனிகேஷன் அப்படின்னு வந்து வரும்போது அரசு சார்ந்த தகவல் தொடர்புகள் எல்லாமே வந்து அவங்க வந்து டக்கு டக்குன்னு வந்து புரிய ஆரம்பிச்சு. இப்போ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் கூடுது, சட்டமன்றம் கூடுது அப்படின்னா அங்கே யார் யார் என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன சட்டங்கள் வந்து நிறைவேறி இருக்கு, என்னென்ன ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, எங்கெங்கே அந்த ஜியோவெல்லாம் அனுப்பி நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கோவை மாவட்டத்தில் இருக்குன்னா கலெக்டர் வந்து என்ன மாதிரி ஆர்டர் போட்டிருக்காரு, கார்பரேஷனில் என்ன ரூல் போட்டிருக்காங்க. இப்படி அரசு சார்ந்த தகவல் தொடர்புகளில் வந்து அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு தெளிவும் ஞானத்தையும் வந்து பெற்றவர்களாக இருப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகேங்க சார். இப்போ கவர்மெண்ட் ரூல் பற்றி தெரிஞ்சிடும் அப்படின்னா அந்த 3ஆம் பாவத்தோட சூரியன் சம்மந்தப்பட்ட ஒரு நபர்கிட்ட போய் உட்காந்தோம் அப்படின்னா ஃபுல் டீட்டெயிலாக எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து அவங்களுக்கும் நல்லது, பிறருக்கும் வந்து சொல்லி தருவாங்க. அதை வைத்து பணமாகவும் நம்ம வந்து மாற்றிக்க முடியும். அதையே தொழிலாகவும் பண்ணி அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், சம்பாதிக்கவும் முடியும். கரெக்டா இல்லையா? ஆமா குருஜி. ஓகே குருஜி. இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஃபைல் எடுக்கணும். ஒரு 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஃபைலை வந்து நம்ம வந்து எடுக்கணும். சூரியன் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் போனாங்கன்னா டக்குன்னு வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. யாரை பார்த்தா வேலை நடக்கும், அந்த ஃபைல் வந்து எங்கே இருக்குது, ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் எத்தனாம் நம்பர் ரூமில் இருக்குது, அது புரிஞ்சுதா? இந்த அறிவும் தெளிவும் அவங்களிடம் வந்து நிச்சயம் வந்து இருக்கும்னு எடுத்துக்கணும். இப்போ இதுவே வந்து சந்திரன் சம்பந்தப்பட்டால், 3ஆம் பாவத்தோட சந்திரன் சம்பந்தப்பட்டால் அவருடைய முயற்சிகளில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அவரை சுற்றி உள்ள பெண்கள் வழி ஆதரவு அவருக்கு நிச்சயம் கிடைச்சிடும். நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த வழியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவாங்க, அந்த நபருடைய சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள், அம்மா இருப்பாங்க, அத்தை இருப்பாங்க, சித்தி இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, அக்கான்னு இருக்கும், தங்கச்சின்னு இருக்கும், தன்னை சுற்றி உள்ள பெண்கள் வழி ஆதரவு என்பது அவங்க முயற்சிக்கு வந்து கிடைச்சிடும் அப்படின்னு எடுக்கணும். நீங்க புரிஞ்சுதா? ஓகே. அவங்களுடைய தைரியம் எப்படி இருக்கும் அப்படின்னா சந்திரன் 3ஆம் பாவத்தோட தொடர்பு வரும்போது அவங்களுடைய தைரியம் எப்படி இருக்குன்னா மிக மிக தெளிவாக ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆசிலேஷன் வந்து இருக்கவே இருக்காது. பண்ணலாமா வேண்டாமா அப்படின்லாம் இருக்காது. இதை பண்ணனா இந்த மாதிரி நடக்கும், இதில் என்ன ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குது, இதை செய்யலாம், இதை வேண்டாம் அப்படின்ற ஒரு தெளிவான வந்து முயற்சிகள் வந்து இருக்கும். தைரியமும் வந்து தெளிவான ஒரு தைரியம் வந்து இருக்கும் அவங்ககிட்ட. தொடர்புகள் அப்படின்னு வரும்போது அவங்கள பொறுத்தவரையும் இந்த நடக்கிட்ட இந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள், அது இல்லாமல் வந்து உணவு, தண்ணீர், உடுத்துகிற ஆடைகள், ஸோ இதை சார்ந்த தகவல், நீர்வளத்துறைன்னு இருக்கு இல்லையா, இப்போ வந்து டேம் இருக்குது, ஏரி இருக்குது, குளம் இருக்குது, வேற என்ன இருக்குது, நீர் சார்ந்த கடல் இருக்குது. ஸோ நீர்நிலைகள் சார்ந்த அத்தனை அறிவும் தெளிவும் அவங்ககிட்ட வந்து நிச்சயம் வந்து இருக்கும். அதே போல் நேச்சுரல், அதாவது எந்தெந்த இடங்களில் போனோம்னா நம்ம வந்து இயற்கையை வந்து நல்லா ரசிக்க முடியும். நல்ல ஆர்கானிக் ஃபுட்டு, அதாவது வந்து நம்ம அந்த கெமிக்கல்ஸ்லாம் கலக்காத உணவுகள் வந்து எங்கெங்கே கிடைக்கும், எதை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, எந்த இடத்துல என்ன ரேட்டு, ஸோ அதை சார்ந்த அறிவும் தெளிவும் அவங்களிடம் வந்து நிச்சயமாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து அவங்களுக்கும் நல்லது, அவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. அவர் தேவைப்பட்டால் அதை தொழிலாக பண்ணி பணமாகவும் வந்து மாற்றிக்க முடியும். புரியுதா? ஓகே. அடுத்து வந்து 3ஆம் பாவம் என்பது காதலை பற்றி தெரிவிக்கும். 3ஆம் பாவம் என்பது காதல். சந்திரனுக்கும் காதலுக்கும் வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா சந்திரனா வந்து மலர்கள், ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ வந்து காதல், காதலையும் பூவையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த கிரககாரகம், பாவகாரகம், கிரகத்துள் கிரககாரகம், பாவத்துள் பாவகாரகம், இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கற்பனைகள் வந்து கிரியேட் பண்ணுற ஒரு திறமை வந்து நம்மகிட்ட வந்து இருக்கணும். எல்லாமே வந்து எழுதி புத்தகமாகவோ பிடிஎஃபாகவோ வந்து நம்மளால் வந்து கொடுத்துட முடியாது. ஒரு காரகத்தை வைத்து
அந்த விஷயத்தை வந்து நம்ம தான் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். நமக்கு வந்து ஒரு கற்பனை திறன் என்பது இருக்கணும். அஸ்ட்ராலஜியில் ரொம்ப முக்கியம் அது. புரியுதா? ஓகே குருஜி. ஆமா, ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து இருக்கணும் கண்டிப்பா. ஒரு ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம், ஒரு பாவத்தை பார்க்குறோம், ஒரு கிரகம் அங்கே இருக்கு, ஒரு நட்சத்திரத்தில் இருக்கு. அது வந்து உடனே வந்து எல்லா பலனையும் சொல்லுமா? நம்ம தான் வந்து அந்த பாவத்தையும், அந்த கிரகத்தையும், அந்த நட்சத்திரத்தையும், கிரகத்தில் கிரககாரகத்தையும், பாவத்தில் பாவகாரகத்தையும் எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி, ஒரு கற்பனைகள் வந்து அங்கே இருக்கிற விஷயத்தை வந்து நம்ம தான் வந்து கிரியேட் பண்ணி தூக்கிட்டு வரணும். தூக்கிட்டு வந்து ஒரு ரசிப்புத்தன்மையோட பலன் சொல்லும்போது அவங்க வந்து மிரண்டுருவாங்க. அப்போ வந்து இது வந்து நோட்ஸ் கிடையாது. ஒரு சின்ன சின்ன வேர்டு தான் அங்கே இருக்கும். அதை வச்சு நீங்கள் கற்பனை பண்ணும்போது 1000 வார்த்தைகள் கிடைக்கும். அங்கே 1000 பலன்கள் வந்து உங்களுக்கு கொட்டும். இது வந்து ஜோதிடத்தில் வந்து ரொம்ப முக்கியம். புரிஞ்சதா? ஆமா குரு. இப்போ சந்திரன் காதலோடு சம்மந்தப்படுது. 3ஆம் பாவம் என்பது காதலை வந்து தெரிவிக்கக்கூடிய ஒரு பாவம். சந்திரன் வந்து சம்மந்தப்படுறாரு. அப்போ காதலுக்கு சந்திரனுக்கு என்ன கனெக்டிங்? கொஞ்சம் அப்படி யோசனை பண்ணோம்னா, சந்திரன்னா பூ, சந்திரன்னா இயற்கை விஷயங்கள், சந்திரன்னா வந்து நீர்வளம், சந்திரன்னா வந்து தாயார். சார் காதலுக்கும் இதுக்கும் என்னடா வந்து தொடர்பு அப்படின்னு நம்ம அப்படியே லைட்டாக சிந்திச்சோம்னாங்க, அப்போ இவங்க காதல் எப்படி இருக்கும்? மலர்களை போல ரொம்ப மென்மையாக இருக்கும். ஒருத்தர் வந்து இந்த நபர் வந்து எதிர்ப்பாளரை வந்து திட்ட மாட்டாங்க, கண்டிக்க மாட்டாங்க. இது எப்படி இருக்கும்? இது வந்து என்னன்னா கொஞ்சல்கள் வந்து அதிகமாக இருக்கும் அந்த காதலில். உணர்ச்சிகள் வந்து அதிகமாக இருக்கும். சென்டிமெண்ட். உணர்ச்சிகள் மீன்ஸ் வந்து சென்டிமெண்ட். புரியுதா? ஓகே குருஜி. இது வந்து நோட்ஸாக எழுதி தர முடியுமா? நீங்கள் தான் வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணி நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கணும். புரியுதா? புரிஞ்சது குருஜி. காதலில் எப்படி இருக்கும்? காதல் வந்து மென்மையாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் தெளிவான காதலாகவும் தன்னுடைய தாயாருடைய ஆதரவுடன் காதலாகவும் அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க, தன்னை சுற்றி உள்ள பெண்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவருடைய காதல் என்பது அப்படிதான் இருக்கும். புரிஞ்சுங்களா? ஆமா புரிஞ்சுக்கலாம் குருஜி. இப்போ செவ்வாய்க்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சில விஷயங்கள், புதனுக்கும் நம்ம வந்து பார்த்தாச்சு. அடுத்து குரு. குரு வந்து 3ஆம் பாவத்தோட தொடர்பு வரும்போது அவருடைய முயற்சி என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, நிச்சயமா வந்து மிகப்பெரிய உயர்ந்த நோக்கமாக இருக்கும் அவருடைய முயற்சி. ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், மிகப்பெரிய தனவான் ஆகணும், ஜமீன்தார் மாதிரி வாழணும், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும். அவருடைய முயற்சிகள் எல்லாமே வந்து பணம் சார்ந்து பெரிய அளவில் தான் வந்து பிளான் பண்ணுவார். சின்ன அளவில் அவங்களுக்கு வந்து சிந்திக்க தெரியாது. புரிஞ்சதா? ஆமா குருஜி. புரிஞ்சது குருஜி. ஓகேங்க சார். தைரியம் என்பது குரு பகவானை பொறுத்த வரையும் சண்டைக்கெல்லாம் போக மாட்டார். குரு பகவான் வந்து எப்பொழுதுமே சண்டைக்கு போற கிரகமே கிடையாது. அது வந்து ஒழுக்கத்துக்கு உண்டான கிரகம். அது வந்து என்னன்னா அழகா வந்து பிரச்சனைகளை வந்து கிரியேட் பண்ணிக்காம தன்னுடைய புத்திசாலித்தனத்தால், அறிவால், பணபலத்தால், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவால் என்ன பண்ணும்? அவங்களுக்கு வர பிரச்சனையை வந்து தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணும். புரிஞ்சதா? ஓகே குருஜி. ஓகேங்க சார். அடுத்தது 3ஆம் பாவம் என்பது காதல். இப்போ குரு வந்து சம்மந்தப்படுறாரு. இந்த காதல் எப்படி இருக்கும்? காதல் பிளஸ் வந்து குரு பகவான். இந்த காதல் எப்படி இருக்கும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒழுக்கமான காதலா இருக்கும் குரு. வெரி குட். வேற என்ன சொல்லலாம்? ஒழுக்கமான காதல். அதுல எந்த மாற்றமும் இல்லை. வேற என்ன காதல் சொல்லலாம்? சார் எதிர்பார்ப்பு வசதியானவங்களா இருப்பாங்க சார். தெய்வீக காதலா அது பாயிண்ட். தெய்வீக காதல். தெய்வீக காதல்னா என்ன? இப்ப ராமன் சீதை கரெக்ட் தானே? ஓகே கரெக்ட் சார். ஆமா. ராதா கிருஷ்ணன் இப்படி வந்து என்னன்னா இதை வந்து தெய்வீக காதல். அந்த தெய்வீக காதலில் வந்து காமம் என்பது இருக்காது. காமம் இல்லாத காதலுக்கு தான் வந்து தெய்வீக காதல்னு பேர். புரிஞ்சதா? புரிஞ்சது சார். இப்போ இவங்களுடைய தொடர்புகள் வந்து எப்படி இருக்கும்? மேக்சிமம் வந்து பணம் சம்பந்தப்பட்ட, தங்கம் சம்பந்தப்பட்ட, கஜானா
எங்கெங்கெல்லாம் கேஷ் புழங்குதோ அந்த தொடர்புகள் வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஷேர் மார்க்கெட்னா எப்படி, ஐடி ஃபீல்ட்னா எப்படி, என்ன படித்தா எந்த ஃபீல்டில் போனால் எப்படி சம்பாதிக்கலாம். இப்போ வந்து என்னென்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, ஆக்சுவலாக ஃபைனான்ஸ் அட்வைசர் அப்படின்றதுக்கு இவங்க வந்து சூப்பரான ஆள். ஃபைனான்ஸ் அட்வைசர் என்ன பண்ணுவார், நீங்கள் வந்து என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், இந்த ஸ்கீமில் இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா இவ்வளோ உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும். ஃபைனான்ஸ் அட்வைசருடைய வேலை அதுதானே. அடுத்தது இந்தந்த விஷயங்கள் பண்ணீங்கன்னா இவ்வளோ நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும், இவ்வளோ டேக்ஸ் கட்டிங்கன்னா இவ்வளோ ஆதாயங்கள் வந்து உங்களுக்கு வந்து உண்டு ஃபியூச்சரில். ஸோ முழுக்க முழுக்க பணம் சார்ந்த தெளிவுகளையும் அறிவுகளையும் ஞானத்தையும் வந்து பெற்றவர்கள் எடுத்துக்கலாம் நீங்கள். சரியா? ஓகே சரிங்க சார். அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் வந்து 3ஆம் பாவத்தோட வந்து தொடர்பில் வந்துட்டார். மீண்டும் சொல்கிறேன், 3ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகத்தை பார்க்கக்கூடாது. 3ஆம் வீட்டினுடைய ஓனர் யார், அந்த அவருடைய நட்சத்திரங்கள் என்ன, அதில் சுக்கிரன் என்னாதான் இந்த பலனை வந்து எடுக்கணும். நீங்கள் எந்த கிரகமும் இல்லை, இப்போ வந்து 3ஆம் பாவத்திலே சுக்கிரன் இருக்காருன்னா இந்த பலனை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஓகே தானே? இவங்களுடைய முயற்சி வந்து எப்பொழுதுமே வந்து கம்ஃபர்டபுள் ஜோனில் தான் இருக்கும். ரொம்ப பரபரப்பா அந்த மாதிரிலாம் வந்து பண்ணவே மாட்டாங்க. ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னா கூட இப்போ போகலாம், அவர் வந்து கரெக்டாக 10 மணிக்கு தான் வருவார், இப்போ என்ன இவ்வளோ சீக்கிரம் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், அவர் வந்து உட்காரட்டும், ஒரு 10-15 நிமிஷம் உட்காரட்டும், அப்புறம் வந்து நம்ம போகலாம். எதுவுமே அழட்டிக்க மாட்டாங்க, கம்ஃபர்டபுளான முயற்சிகள் தான் வந்து எடுப்பாங்க. இப்போ ஸ்ரீதேவி மாதிரி விடாமுயற்சிகள் என்பது இவங்கெல்லாம் வந்து இருக்காது. நடந்தால் நடக்கணும், நடக்கண்டா போ, இதுக்காக யாருப்பா பரபரப்பாக ஓடுறது, அந்த கம்ஃபர்டபுள் ஜோனை வந்து விட்டே தர மாட்டாங்க. அதே போல் பயணங்கள் அப்படின்னு வரும்போது இப்போ 3ஆம் பாவம் வந்து பயணத்தை வந்து குறிக்குது இல்லையா, லக்ஸுரியான பயணத்தை, அதாவது புதிய வாகனத்தில் தான் வந்து உட்காருவாங்க. பஸ்ஸு இப்போ வந்து இருக்கு, சேலத்துலேருந்து நம்ம வந்து பெங்களூர் போகிறோம், பஸ்ஸு பழைய பஸ்ஸாக இருக்கும், ஏற மாட்டாங்க. அடுத்து 2 வண்டி கழிச்சு ஒரு புது வண்டி இருக்கும், கவர்மெண்ட்டில் விட்டுருப்பாங்க, அது ப்ரைவேட்டில் இருக்கும், வெயிட் பண்ணி அந்த வண்டியில் தான் ஏறுவாங்க. பைக்கே பழசாக இருந்தாலும் ஏற மாட்டாங்க, கார் பழசாக இருந்தால் ஏற மாட்டாங்க. எல்லாமே எங்களுக்கு வந்து மகாலட்சுமியுடைய அம்சம் தான். எல்லாமே புதுசாக இருக்கணும், எல்லாமே வந்து நீட்டாக இருக்கணும், எல்லாமே வந்து சுத்தமாக இருக்கணும், லக்ஸுரியாக இருக்கணும், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும். புரிஞ்சுதா? இவங்களுடைய தொடர்புகள்லாம் எப்படி இருக்குன்னா, நல்ல கேளிக்கை கொண்டாட்டங்கள், என்டர்டைன்மெண்ட்டு, அதை சார்ந்த ஒரு இப்போ வந்து என்னன்னா என்ன பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ பட்ஜெட்டாக ரைட்டு, நீங்கள் வந்து என்னன்னா தாய்லாண்டு போயிட்டு இத்தனை நாள் தங்கிட்டு இங்கெங்கெல்லாம் ஸ்டே பண்ணிவிட்டு இந்த என்ஜாய்மெண்ட்லாம் பண்ண முடியும், இவ்வளோ தான் செலவாகும் உங்களுக்கு. மலேசியாவா இவ்வளோ பட்ஜெட்டு. அப்போ வந்து ட்ரிப்பினுடைய தன்மைகள், எத்தனை நாள் தங்க முடியும், எங்கெங்கே தங்கினா கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், எங்கெங்கே தங்கினா கம்ஃபர்டபுளான ஒரு ஃபுட்டு கிடைக்கும், நல்ல ஒரு மசாஜ் கிடைக்கும், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் எடுக்க முடியும். ஸோ வந்து நல்ல ஒரு ஃபிலிம் எங்கே போனால் வந்து பார்க்க முடியும், எந்த தேட்டரில் உட்காந்து பார்த்தா எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இப்படி இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து கேளிக்கை கொண்டாட்டங்கள் சார்ந்து தான். பார்க்கு, பீச்சு, மாலு, தேட்டர்ஸு, இதை சார்ந்து தான் அவங்களுடைய அறிவு வந்து நிறைய வச்சுருப்பாங்க. அதே அவங்க வந்து தொழிலாகவும் மாற்றிக்கிட்டாக்க நல்ல இன்கம் நிச்சயமாக அது கிடைக்கும். இப்போ இவங்கெல்லாம் என்னன்னா டூருக்கு வந்து சூப்பரான ஆளுங்க, அதாவது டூர் சேர்த்துவாங்க தெரியுமா? அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து நல்லா கை கொடுக்கும். இந்த டுபாக்கூர் டூரை பற்றி பேசல, காசி பரிகாரம்னு சொல்லி ஒரு டூர் அடிச்சிட்டு இருக்காங்க, அதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். கரெக்டு தானே? ஆமாங்க சார். ஓகே சார். காசி பரிகாரம், ரைட். நேற்று கூட ஒருத்தர் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. அட ஏங்க நீங்கள் வேறு பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. சரி ரைட். இப்போ வந்து என்னன்னா அடுத்து சனி வந்து 3ஆம் பாவத்துடன் தொடர்பு வரும்போது அந்த பலன் எப்படி இருக்குன்னா, இவருடைய முயற்சிகள் வந்து என்னன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். சனி பகவான் வந்து சம்மந்தப்படும் போது எதையுமே வந்து காலதாமதமாக தான் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து 2 பேர் இருக்கீங்க, ஒருத்தருக்கு வந்து 3ஆம் பாவத்தோட சனி சம்மந்தப்பட்டுருச்சு, ஒருத்தருக்கு வேறு ஏதோ ஒரு கிரகம் சந்திரன் செவ்வாயெல்லாம் இருக்குது, ராகுலாம் இருக்குன்னா அவங்க டக்குன்னு வந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க.
இப்போ சனி சம்மந்தப்பட்டா ஒருத்தருக்கு வந்து சந்திரன், ஒருத்தருக்கு வந்து சனி. அவர் ரெடியாக நின்றுட்டுப்பார். இவர் வந்து கிளம்புறதுக்குள்ளாரையே அவங்க போய் அங்கே சேர்ந்துடலாம். அந்த அளவுக்கு ஸ்லோனஸ் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து கிளம்ப மாட்டாங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க சார். அதே போல எவ்வளோ பெரிய பழைய வண்டியாக இருந்தாலும் ஏறி உட்காந்துக்குவாங்க. எங்கே போனாலும் ஒன்று தானப்பா, இதில் போனால் ஒரு 100 ரூபா மீதி ஆகுது இல்லை அப்படின்னு சொல்லி ஏறி உட்காந்துக்குவாங்க. அந்த மாதிரி குணமும் வாங்கிட்டு வந்து இருக்கும். இவங்களுடைய தைரியம் வந்து என்னன்னா, ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறது, இவருடைய முயற்சி சார்ந்த தைரியம், இது எல்லாமே எப்பொழுதுமே வந்து என்னன்னா, அந்த ரூலுக்கு வந்து மீற மாட்டார். ரூல்ஸ் வந்து மீற மாட்டார். ஸ்கூலாக இருந்தால் ஸ்கூல் ரூலு, காலேஜ்னா காலேஜ். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாடுன்னு ஒரு ரூல் இருக்கும். சட்டத்திட்டங்கள், ஹெல்மெட்னா ஹெல்மெட் பர்ஃபெக்டாக போடுவார். 50 மேலே ஓடக்கூடாதுன்னா 50 மேலே ஓடக்கூடாது. இங்கே ரைட் எடுக்கக்கூடாதுன்னா எடுக்க மாட்டார். எல்லா பேப்பர்ஸும் கரெக்டாக இருக்கணுமா வச்சிருப்பார். ஸோ வந்து அத்தனை சட்டத்திட்டங்களையும் கட்டுப்பட்டு தான் வந்து இயங்குவாங்க. புரிஞ்சுதா? ஓகேங்க சார். இவங்களுடைய காதல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காதலில் வந்து உண்மைத்தன்மை இருக்கும். ஆனால் வந்து நேச்சுரல் இருக்கும். நான் இப்படி தான், பிடிச்சிருந்தா லவ் பண்ண, பிடிக்கலையா விட்டுட்டு போ. இந்த காதலுக்காக வந்து பவுடர் எடுத்து பூசிக்கிறது, ஸ்ப்ரே அடிச்சுக்கிறது, ஹேர் ஸ்டைலை மாற்றிக்கிறது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, ஸோ அதெல்லாம் இருக்காது என்கிட்ட. கேஷுவலாக வந்து இப்போ பொண்ணு பார்க்க வந்தால் மாப்பிள்ளை பார்க்க வந்தால் ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். மற்ற நேரத்தில் எப்படி இருக்கும், அந்த மற்ற நேரத்தில் எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் எப்பொழுதுமே இருப்பாங்க. அதுதான் நேச்சுரல். நான் இப்படி தான் விருப்பப்பட்டா பண்ணேன், இல்லையே விட்டுட்டு போகும். ஸோ இவங்களுடைய காதலில் அந்த மாதிரி பிரதிபலன்கள், அந்த மாதிரி பலன்கள் வந்து வெளிப்படும். சரிதானே? தொடர்புகள் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து என்னன்னா, கம்யூனிஸ்டுகளை வந்து சொல்லலாம், போராளிகள்னு சொல்லலாம். ஒரு நியாயத்துக்காக போராடக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவத்தோட சனி வந்து நிச்சயம் வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கே ஒரு யூனியன் இருக்கும். இப்போ ஏடிசின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கவர்மெண்ட்டில் இப்போ வந்து போக்குவரத்து கழகங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு யூனியன் இருக்கும். ஸோ யூனியனுடைய வேலை என்ன? அந்த முதலாளித்துவத்தையும் அந்த நிர்வாகத்தையும் எதிர்த்து வேலையாட்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றி வைக்கிறது. கரெக்டு தானே? ஸோ இதை சார்ந்த அறிவுகளும் திறமைகளும் தான் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய இருக்கும். இப்போ அடுத்தது வந்து என்னன்னா ராகு பகவான். ஓகேவா? ராகு வந்தாச்சு. ராகுனுடைய முயற்சி எப்படி இருக்கும் அது உங்களுக்கே தெரியும், நீங்களே சொல்லிடுவீங்க. எப்படி இருக்கும்? அவ்வளோதான், அடிச்சு தள்ளு. எல்லாம் பிரம்மாண்டமானதுதான். நடக்குதோ நடக்கலையோ, முதல்ல வந்து எதை செஞ்சாலும் பிரம்மாண்டமாக தான் பண்ணுறது. ஒரு 2 வீலர் 4 வீலர் வாங்கினா கூட விலை கம்மியாலாம் வாங்குறது கிடையாது. ரெண்டு தவணும் ஹை ரேட்டில் வாங்கிடுவாங்க. அந்த அந்த காசுக்கு பார்த்தா பேசாமல் வந்து ஒரு லேண்ட் வாங்கலாம், தங்கத்தை வாங்கலாம், ஒரு வீடு கட்டலாம், ஏதோ ஒரு உருப்படி பண்ணலாம். அதெல்லாம் கிடையாது. அடித்து தள்ளு, ஹை லெவல் தான். எதை செஞ்சாலும் பிரம்மாண்டம் தான். அவங்களுடைய பயணம், வாகன பயணம் எப்படி இருக்கும்? ஸ்பீடா இருக்குங்க சார். ரேஸ் தான், பயங்கரமான ரேஸ் தான், அடாவடித்தனம் தான், கை விட்டு ஓட்டுறது, பைக் மேலே ஏறி நிற்கிறது, வீடை தூக்குறது, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. முதல்ல இவங்க வந்து என்னென்னா 2 வீலர் 4 வீலர் ரேஸுக்கு உண்டான ஆளுங்க. இவங்க ஓட்ட வேண்டிய கிரவுண்டு வேறு. ஆனால் வந்து நம்மளுடைய ரோடுகள்லேயும் அதே மாதிரி வேலையை வந்து காட்டிட்டு இருப்பாங்க. சரிதானே? இவங்களுடைய தைரியம் எப்படி இருக்கும்? தைரியம் எப்படி இருக்கும்? பிரம்மாண்டமான கரடு முரடான மோசமான தைரியமா இருக்கும். எதுக்குமே அஞ்ச மாட்டாங்க. எவனாவது அலுவலகம் எடுத்து வெட்ட வந்தா கூட வாடா அப்படின்னு நிற்பாங்க. பிடிங்கி ஒரு போடு போட்டாலும் போட்டுருவாங்க. எதை பார்த்தும் வந்து பயப்படாத நபர்கள். இவங்களுடைய காதல் எப்படி இருக்கும்? ராகு காதலோட சம்பந்தப்பட்ட அந்த காதல் எப்படி இருக்கும்?
பிரம்மாண்டமான காதலாக இருக்கும். எப்படி பிரம்மாண்டமான காதல்னா, இவங்க சின்ன லெவலில் தான் எதோ இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஷாஜகான் மும்தாஜ் மாதிரியும், ரோமியோ ஜூலியட் மாதிரியும், உலக வரலாற்று காதல்கள் இல்லையா, அந்த மாதிரி வந்து அடிப்பாங்க. சரிதானே? ஓகே குருஜி. இவங்களுடைய காதலுக்கு உண்டான பயணங்களும் எப்படி இருக்கும்? அதிக பொருட்செலவில் ரொம்ப பிரம்மாண்டமா, ரொம்ப பெரிய ஆசையோட எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். தொடர்புகள் அப்படின்னு வச்சுக்கிட்டேங்க, இப்போ வந்து உலக நாட்டு நடப்புகள், மேலை நாட்டு கலாச்சாரம், தன்னை வந்து அப்டேட் பண்ணிக்கிறது, புது புது தகவல்கள் வந்து என்ன, இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் வந்து என்ன அப்டேட் ஆகிருக்கு, ஃபேஸ்புக்கில் என்ன அப்டேட் ஆகிருக்கு, யூடியூப்பில் என்ன அப்டேட் ஆகிருக்கு, எல்லா துறைகளிலும் என்ன அப்டேட் நடந்திருக்கு, எந்தெந்த மொபைல் இன்னைக்கு வந்திருக்கு, என்னென்ன மொபைலில் வரப்போகுது, ஸோ டிவியில் வந்து என்ன அட்வான்ஸ் மாடல் வந்திருக்கு, ஒரு ஹோம் தேட்டர்னா என்ன அட்வான்ஸ் வந்து வந்திருக்கு, ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு டோர் போடுறோம், அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அப்டேட் வந்திருக்கு. இப்போ ஃபேனு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ்லேயே வந்து ஆன் ஆகுது, ஆன் அப்படின்னா ஆன் ஆகுது, ஆஃப்னா ஆஃப் ஆகுது. அப்போ வந்து அப்டேட் வந்து எல்லா துறைகளையும் சார்ந்த அப்டேட்டில் வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க. ஷேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர தேடம் இருக்கும். கரெக்டா? ஓகே குருஜி. கரெக்ட். அடுத்து வந்து கேது பகவான். கேது வந்து 3ஆம் பாவத்தோட தொடர்பு வரும்போது இப்போ இவங்களுக்கு வந்து காதல் எப்படி இருக்கும்? தடைகள் வருமா? அதாவது கேது வந்து இந்த காதல், திருமணம், செக்ஸ், குழந்தை பிறப்பு, இல்லற வாழ்க்கை, அதுக்கு ஆப்போசிட்டான கிரகம். இவங்களுக்கு காதலே வராது, அதான் பலன். சரியா? இவங்களுக்கு காதல் என்பது வராது. தைரியமும் வராது. தைரியத்தில் வந்து 0, காதலையும் 0, தைரியத்திலையும் 0. முயற்சின்னு வரும்போது முயற்சியில் வந்து தன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் ஞானத்தையும் தெளிவையும் காட்டுவாங்க. உலகத்தினுடைய அத்தனை நாட்டு நடப்பு விஷயங்களையும் வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க. மிகப்பெரிய தீர்க்கதரிசி அவர். கரெக்டா? அவருடைய முயற்சிகளில் வந்து கண்டிப்பாக வந்து பெரிய விஷயம் இருக்கும். அறிவு வந்து மிக சிறந்த விளக்கம். அதாவது வேலையே பார்க்கக்கூடாது, ஆனால் வந்து பணம் இன்கம் வரும். இவங்ககிட்ட கேட்டீங்கன்னா கரெக்டாக ஐடியா கொடுக்கும். எத்தனையோ நபர்கள் வேலைக்கே போகாமல் வீட்டில் உட்காந்து கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு இருக்காங்க. நேர்மையான வழியிலையோ அல்லது குறுக்கு வழியிலையோ. இப்போ இந்த காயின் பிஸ்னஸ் அது இது எல்லாம் போனீங்க அப்படின்னா எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆசை காட்டி துண்டிட்டு உள்ளார கொண்டு வந்துடுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் அவங்க ஆட்டையை போட்டுட்டு உங்களாலே விட்டுருவாங்க. அவங்க வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க, நோவாமல் வந்து நோம்பி கொண்டாடிடுவாங்க. கரெக்டா? ஓகே ஓகே குருஜி. இவங்களுடைய தகவல் தொடர்புகள் அப்படின்னு வரும்போது ஆன்மீகம், ஒரு நுட்பமான விஷயங்கள் சார்ந்து, உலக ரகசியம், தீர்க்கதரிசி, இதை சார்ந்த தொடர்புகளில் வந்து மிகப்பெரிய ஒரு தெளிவும் ஞானமும் வந்து இருக்கும் கண்டிப்பாக. சரிதானே? ஓகே குருஜி. இப்போ 3ஆம் பாவத்தை நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்தோம். அதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? நடத்துகிற சப்ஜெக்ட் வந்து புரிஞ்சிருச்சா? இது வந்து என்ன சப்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா 12 பாவத்திற்குள் 9 கிரக காரகத்துவம். இந்த ஒரு டைட்டில் கொடுக்கலாம். 1ஆம் பாவம் தொடர்பை சூரியன் முதல் ராகு கேது வரை பெற்றால் அப்படின்னு டைட்டில் வச்சுக்கலாம். நீங்கள் இதை நம்ம வந்து லக்ன பாவத்துக்கு பார்த்துருக்கோம், 2ஆம் பாவத்துக்கு பார்த்துருக்கோம், 3ஆம் பாவத்துக்கு பார்த்துருக்கோம். மைனூட்டான பலன், சூப்பரான பலன், அப்படியே இருக்கும் ரிசல்ட்டு. சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும். அதே நேரத்தில் சொன்ன விஷயங்களை வச்சு நீங்களாக வந்து கிரியேட்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு கற்பனையில் வந்து அந்த பலன்களை வந்து மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்.
உருவாக்க தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம் ஜோதிடத்தில். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை நிகழ்வுகளுமே வந்து 12 பாவங்கள், 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள்ல அப்படியே மறைஞ்சு கிடக்குது. உலகம் எவ்வளோ பெருசு, உலக நிகழ்வுகள் எவ்வளோ பெருசு. அப்போ இதுக்குள்ள தானே எல்லாமே இருக்கு. உணவத்தை வச்சு முயற்சிங்கிறோம், தைரியங்கிறோம், பயணங்கிறோம், காதல்கிறோம். ஆனால் ஒவ்வொன்றுலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைகள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துலையும் முயற்சி அப்படின்னு எடுத்தா அவர் எதுக்காக முயற்சி பண்ணுறாரு, எப்படி முயற்சி பண்ணுறாரு, அதில் ஜெயிப்பாரா தோப்பாரா, அப்படியே பிரிஞ்சிடும் தனித்தனியாக. ஒருத்தர் காதலில் முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு, ஒருத்தர் படிக்கிறதுல பண்ணிட்டு இருப்பாரு, ஒருத்தர் தொழிலுக்காக பண்ணிட்டு இருப்பாரு, ஒருத்தர் பிஸ்னஸ்க்காக பண்ணிட்டு இருப்பாரு, ஒருத்தர் இருக்கிற கடனை மீட்டு வரணும்னு சொல்லி முயற்சி எடுத்துட்டு இருப்பாரு. இப்போ எத்தனை முயற்சி இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே முயற்சி அப்படின்னு முடிச்சுக்கிறோம். தகவல் தொடர்பு அப்படின்னு முடிச்சுக்கிறோம். அந்த தகவல் தொடர்பை வந்து உள்ளார வந்து பிரிச்சிங்க அப்படின்னா அது அப்படி 100ஆ மாறும். என்ன தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லி 100ஆ மாறி போயிடும். அப்போ உலகத்தினுடைய அத்தனை விஷயங்களையுமே பார்த்து உள்ளதாக இருக்கு. ஒரு நாள் நம்ம எழுந்திரிச்சோம்னா நைட்டு வரை எவ்வளோ ஒரு விஷயங்களை வந்து சந்திக்கிறோம், எவ்வளோ விஷயங்கள் கேள்விப்படுறோம், எவ்வளோ பார்க்குறோம், எவ்வளோ பேசுகிறோம், அத்தனையும் இதுக்குள்ளே தான் இருக்கு. நம்ம சிம்பிளாக வந்து லக்னம்னா சிந்தனை, 2ஆம் பாவமா வாக்கு, கல்வி, தனம், குடும்பம், 3ஆம் இடமா பயணம், காதல், முயற்சி, தைரியம், வீரியம் அப்படின்ட்டு போயிடும். 12 பாவத்துக்கு சொன்னால் எத்தனை வந்துடும், அது உலகமா. உலகத்தில் எத்தனை விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ பேசுகிறோம், எவ்வளோ பண்ணுறோம். அப்போ அதெல்லாம் என்னன்னாக்க இது முக்கியமான காரகம். அதுக்குள்ள நிறைய மறைஞ்சு கிடக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு லக்ன பாவத்தை எடுத்துட்டு 9 கிரகங்களை வந்து ஜாயின் பண்ணுறோம். 2ஆம் பாவத்தை எடுத்துட்டு 9 கிரகங்களை ஜாயின் பண்ணுறோம். தனத்துக்கு 9 ஜாயின் பண்ணுறோம், அடுத்து வந்து குடும்பத்துக்கு 9 ஜாயின் பண்ணுறோம், அடுத்து கல்விக்கு 9 ஜாயின் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுது, இது அப்படியே வந்து மல்டிபிள் ஆகுதா இல்லையா? அது மட்டும் பத்தாது, இன்னும் நிறைய வந்து உங்களை வந்து உருவாக்கி தெரிஞ்சுக்கணும். கிரககாரகம் பாவகாரகத்தை வைத்து, நட்சத்திர காரகத்தை வைத்து, பாவத்துள் பாவகாரகத்துவம், கிரகத்துள் கிரககாரகத்துவம், இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்களாம் வந்து நிறைய கிரியேட் வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்தையும் நான் வந்து பாடம் நடத்தணும்னா 1 வருஷம் ஆனாலும் வந்து வேலைக்கு ஆகாது. 1ஆம் பாவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு மாசக்கணக்கில் என்னால் வந்து பாடம் நடத்த முடியும். நீங்கள் வருவீங்களா? அவ்வளோ பணம் உங்களால் தர முடியுமா? அவ்வளோ நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ண முடியுமா? சொல்றது புரிஞ்சதா இல்லையா? அப்போ நம்ம வந்து என்னன்னா 10 நாள் பாடத்திட்டம், 1500 ரூபா கட்டணும். அப்போ அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முக்கியமான விஷயங்களை மட்டும் இப்படி இப்படி பண்ணுங்க, இப்படி இப்படி பேசுங்க, இப்படி இப்படி பலன்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்குறோம். அதுலேருந்து நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும், உருவாக்கிக்கணும். புரியுதா? ஓகே சார். ஓகே சார். புரிஞ்சுது குருஜி. அந்த கிரகாரகம் பாவகாரகம் நட்சத்திரகாரகத்தில் ஒரு கரெக்டான ரூட் போட்டு கொடுக்குறோம். அந்த ரூட்டை பிடிச்சிக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து பல விஷயங்களை வந்து உருவாக்கிக்கணும். சரியா? ஓகே. 3 பாவத்துக்கு வந்து பேசியிருக்கோம். அதில் ஏதாவது யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லைங்க சார். யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. சந்தேகம் இல்லை குருஜி. ரைட், ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ 4ஆம் பாவத்துக்கு போயிடலாமா? போகலாம் குருஜி. 4ஆம் பாவ பலனை எந்த கிரகம் தீர்மானிக்கும்? அதுக்கு ஆன்சர் கொடுங்க பார்க்கலாம். சார் 4ஆம் பாவ அதிபதியுடைய 3 நட்சத்திரங்கள் தீர்மானிக்கும் சார். அதுல இருக்க கிரகங்கள் தீர்மானிக்கும். அப்படி இல்லைன்னா 4ஆம் பாவத்துல இருக்கிற கிரகம் தீர்மானிக்கும். வெரி குட். எடுத்தோடனே 4ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகத்தை பார்க்கக்கூடாது. 4ஆம் பாவ அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் அதை தான் வந்து கவனிக்கணும்.
அதுதான் அந்த பலனை வந்து தீர்மானிக்கும். அப்படி அங்கே கிரகம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் 4ஆம் பாவத்துக்கு நீங்கள் வரணும். இதுதான் மிகப்பெரிய சுட்சுமம். இந்த ஒரு ரூல் வந்து எந்த கிளாஸ்லையாவது யாராவது சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா தொழிலே விட்டுறாங்க. புரியுதா? ஓகே. புரியுது குருஜி. அப்போ 4ஆம் பாவம் அப்படின்னா நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா தாயார்னு நம்ம பேசுவோம், வீடுன்னு சொல்லுவோம், வாகனம்னு சொல்லுவோம், ஒழுக்கம்னு சொல்லுவோம். இதெல்லாம் 4ஆம் பாவத்தினுடைய முக்கியமான காரத்துவங்க. ஸோ இதில் வந்து சூரியன் சம்மந்தப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 4ஆம் பாவத்தோட சூரியன் வந்து சம்மந்தப்படுது அப்படின்னா 4ஆம் இடம் வந்து தாயாரை வந்து குறிக்குது. அங்கே வந்து என்ன நடக்குதுன்னா தந்தையை குறிக்கக்கூடிய சூரியன் வந்து உட்காரும். தாயாருக்கு உண்டான பாவம் தந்தையை குறிக்கக்கூடிய சூரியன் வந்து உட்காரும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு தந்தை தந்தையாக இருக்க மாட்டார். தந்தை வந்து தாயாக மாறி எல்லா வேலையும் அந்த குழந்தைங்க வந்து பண்ணிட்டு இருப்பார். புரிஞ்சுதா? ஓகே புரியுது குருஜி. ஒரு சில ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்பா தான் அந்த குழந்தைய வந்து கழுவுறதுலேருந்து குளிக்க வைக்கிறதுலேருந்து பவுடர் அடிக்கிறது துணி மாற்றுறதுலேருந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறது கொண்டு போய் விடுறது கூட்டிகிட்டு வர்றது சோறு கூட்டிடுறது தூங்க வைக்கிறது தாளாட்டு போடுறது எல்லா வேலையும் அப்பா பண்ணிட்டு இருப்பார். ஒரு தாய் வந்து என்னென்ன வேலையை பண்ணணுமோ அத்தனை வேலையும் அப்பா பண்ணிட்டு இருப்பார். அப்போ 4ஆம் பாவ தொடர்பை சூரியன் பெறும்போது ஒரு தந்தை வந்து தாயாக மாறிவிடுவார். அதுவே வந்து 9ஆம் பாவ தொடர்பை வந்து சந்திரன் பெறும்போது தாய் வந்து தந்தை ஸ்தானத்துக்கு மாறிவிடுவான். தந்தை ஸ்தானத்துல இருந்து அவனுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறது, அவனை கொண்டு போய் விடுறது, நல்லது கெட்டது பண்ணுறது, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, அப்பா என்னென்ன பண்ணுமோ அத்தனை வேலையும் வந்து அந்த தாய் வந்து பார்த்து கொடுத்துருப்பான். இது உலகத்தில் கவனிக்கிறீங்களா இல்லையா? நிறைய வீட்டில் நடக்குதா இல்லையா? நடக்குதுங்க சார். இந்த மாதிரி ஜாதகத்தில் தான் நடக்கும். இந்த மாதிரி ஜாதகத்தில் தான் நடக்கும். இந்த மாதிரிலாம் யாராவது வந்து பலனை சொல்லுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் அமைதியே இருக்கீங்க? சார் இதே எங்களுக்கு பிரமிப்பா இருக்குது சார். இப்ப நீங்க சொல்றது அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கோம் குருஜி. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா நடக்குது குருஜி. அதே 4ஆம் பாவத்துடன் செவ்வாய் வந்து சம்பந்தப்படும் போது அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ அந்த வீட்டில் இருக்கும்போது அவளே வந்து தாயாக வந்து மாறிவிடுவாங்க. புரியுதா? இப்ப எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் தான்ப்பா. எனக்கு சின்ன வயசுல அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. அவரு தான் என்னை வந்து வளர்த்துனது, அவரு தான் என்னை படிக்க வச்சது, அவரு தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது. எனக்கு அம்மாவே வந்து எங்க அண்ணன் தான், எனக்கு அம்மாவே வந்து எங்க அக்கா தான். நாட்டில் நடக்குதா இல்லையா? நிறைய பக்கம் நடக்குதுங்க சார். அது இப்படிதான் நடக்கும். 4ஆம் பாவ தொடர்பை சூரியன் பெறும்போது தந்தையை தாயாக மாறுவார். 4ஆம் பாவ தொடர்பை செவ்வாய் வந்து பெறும்போது சகோதர சகோதரிகளை மூத்த சகோதர சகோதரி அவங்களே வந்து தாயாக வந்து மாறுவாங்க. ஒரு சில ஃபேமிலியில் ரொம்ப ரேரா தம்பி தங்கச்சி வந்து அண்ணனுக்கு சேவை செஞ்சு எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு நல்லது பண்ணி எல்லாமே பண்ணு. 4ஆம் பாவ தொடர்பை புதன் பெறும்போது தாய் மாமனே தாயாக வந்து மாறுவார். புரிஞ்சதா? இது அப்படியே 9ஆம் பாவத்துக்கு போடுவோம். 9ஆம் பாவ தொடர்பை சந்திரன் பெறும்போது தாயே தந்தையாக மாறுவார். 9ஆம் பாவ தொடர்பை செவ்வாய் பெறும்போது ஒரு சகோதரனை சகோதரியை வந்து தந்தையாக மாறுவார். 9ஆம் பாவ தொடர்பை புதன் பெறும்போது தாய் மாமனே தந்தையாக மாறுவார். மாறி அந்த குழந்தைங்க எல்லாம் பண்ணுவாங்க. எத்தனை குழந்தைங்க வந்து தாய் மாமா வீட்டில் வளருது?
கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க சார் குருஜி. ஓகே குருஜி. அதெல்லாம் அப்படிதான் நடக்கும். ஒன்றும் குழந்தை இல்லைன்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுவாங்க, நான் வளர்த்துக்கிறேன் இல்லையா? இப்போ கூட இந்த தாய்மாமன் ஒரு படம் வந்தது சூரியன், பார்த்தீங்களா? செம படம் அது. ஐயா கூட்டு போய் அளவு ஆ கூட்டு போய் ஆமாம்மா, அந்த படம் வந்து நம்ம டீம் ரவி சார், நான், அப்புறம் வந்து சேர்மதுரை, வேற யார் வந்தது, முத்துசாமி சவுதியிலேருந்து வந்திருந்தாரு, அவரு எல்லாம் ஒன்றா போயிருந்தோம். அந்த பையன் கடைசி வரையும் வந்து மாமனை விட்டு கூட வரவே மாட்டான். அந்த மாதிரி ஜாதகம்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே குருஜி. ரைட். இப்போ ஒழுக்கம் வந்து என்பது வந்து 4ஆம் பாவம். சூரியன் சம்மந்தப்படும் போது கண்டிப்பா நல்ல ஒழுக்கம் என்பது இருக்கும் அவங்ககிட்ட. அதே போல 4ஆம் பாவம் என்பது வாகனம். வாகனத்தோட சூரியன் சம்மந்தப்படும் போது அரசு வழி வாகன சலுகைகளை வந்து பயன்படுத்திக்குவாங்க. அரசு வழி வாகனங்கள்ல போகக்கூடிய வாய்ப்புகளும் அவர்களுக்கு வந்து கிடைக்கும். என்ன பண்ணுவாங்க, இப்போ கவர்மெண்ட் பஸ் இருக்கு, ஸோ டவுன் பஸ் இருக்கு, அடுத்து லாங்கில் போகிற பஸ் இருக்கு, ட்ரெயின் இருக்கு. அது இல்லாமல் வந்து கவர்மெண்ட்டில் இப்போ வந்து கலெக்டர் முதல்ல வந்து எல்லா ஸ்டாஃபுக்கும் வந்து வாகனங்கள் வந்து உண்டு. ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து எப்படி பயன்படுத்திக்கிறது? ஒரு மந்த்லி பாஸ் எடுத்துக்குவோம். அல்லது என்ன ஆகும், இவங்க அப்பா வந்து ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, இவங்களுக்கு பாஸ் வரும். அப்போ அரசு வழி வாகனங்களை எல்லாம் வந்து இவங்க நல்ல சலுகைகளை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது உருவாகும். 10ஆம் பாவம் தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஜீப்பில் காரில் வந்து போயிட்டு வந்துருப்பார். 10ஆம் பாவம் தொடர்பு பெற்று செவ்வாய் தொடர்பு பெற்றால் சைரன் வச்ச வண்டியில் வந்து போவார். அது போலீஸாக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், அல்லது அவருடைய கிரேடு கம்மியாக இருந்தால் ஆம்புலன்ஸ் கூட தான் ஓடிட்டு இருப்பார். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க சார். அப்போ வந்து 4ஆம் பாவத்துடன் சூரியன் சம்மந்தப்படும் போது அரசு வெளியில சில விஷயங்கள்லாம் வந்து வாகனத்துறைகளில் அவங்களுக்கு வந்து இயல்பாகவே வந்து கிடைக்கும். யாராவது கிளாஸ் போர் அடிக்குதா இருக்காது? இல்லைங்க சார், புது விஷயம்னால அமைதியா கேட்டுட்டு இருக்கேங்க சார். இல்லை, எல்லாமே அமைதியாக இருக்கிறீங்களே, ஏதாவது கிளாஸ் ஏதாவது புரியலையா, இல்லை போர் அடிக்குதா? சொல்ல சொல்ல அது தூசம் இல்ல, யோசிக்கிற மாதிரி இருக்கு, அதனால எல்லாரும் கம்முட்டு. சரி, ரைட். நல்லா பிடிச்சிருக்குல்ல கிளாஸ்? நல்ல நல்ல தெளிவா இருக்கு சார். அமைதியா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கிளாஸ் குருஜி. அது பல வருஷமா வந்து தேடிட்டு இருந்தேன் சார். நான் வந்து பீனா காட்டியோ ஸ்ரீதேவி காட்டியோ சொல்லிட்டு இருந்தேன், அக்கா அந்த பாவ தொடர்பை பத்தி சொல்லுங்கக்கான்னு சொல்லிட்டு அது ஒரு கிளாஸாவே நீங்க போட்டுட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே ஓகே. இப்போ 4ஆம் பாவ தொடர்பை வந்து சூரியன் விட்டு வீடுன்றதுடன் சூரியன் வந்து தொடர்பு வரும்போது இப்போ வந்து கவர்மெண்ட் குவார்டர்ஸு, ஸோ அரசு அதிகாரிகளுக்கு வழங்கக்கூடிய வீடுகள், கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் கட்டி சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் வந்து கிடைக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க, ஒரு ஏழை மக்களுடைய குடியிருப்பெல்லாம் காலி பண்ணிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 பேருக்கு வந்து வீடு கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா, அந்த 4ஆம் பாவ தொடர்பு வந்து சூரியனுக்கு அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு வந்து இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த வீடு வந்து கிடைக்காது, இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா குருஜி. ஆமாம். இப்போ அடுத்தது வந்து சந்திரன். சந்திரன் வந்து 4ஆம் பாவ தொடர்பை வந்து பெறும்போது, சந்திரன் வந்து 4ஆம் பாவ தொடர்பை தாயாரை குறிக்கக்கூடிய பாவம், அங்கேயே வந்து சந்திரன் வந்து உட்காந்துட்டாரு. இந்த தாயார் எப்படியாப்பட்ட தாயாரா இருப்பாங்க தெரியுமா? ஏதோ சொக்க தங்கம். அந்த தாயாரை வந்து குறையே சொல்ல முடியாது நம்ம, அந்த மாதிரி ஒரு தாயாரா இருப்பார். இதுக்கு வந்து என்னன்னா, இப்போ காலப்பிரசத்தத்துவப்படி 4ஆம் இடம் என்பது வந்து கடகம் இல்லையா? ஆமாங்க சார். கடகத்துக்கு என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க? சின்ன உருவம், இது மிருகம், நண்டு.
நண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் நண்டு கொடுத்துருக்காங்க? ஏன்னா வந்து நண்டு வந்து அது வந்து இறந்துரும் குருஜி. அது வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய குஞ்சுகள் வந்து பிரசவத்தின் போது குஞ்சுகளை வந்து பொரிச்ச உடனே அந்த குஞ்சுகளே வந்து அந்த தாய் நண்டை வந்து சாப்பிட ஆரம்பிச்சு தன்னுடைய பசிக்காக. அந்த குஞ்சுகள் சாப்பிட்டு 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 அந்த தாய் நண்டு வந்து இறந்துடும். அதுதான் அந்த தாயார் தான் இந்த தாயார். 4ஆம் பாவ தொடர்பை வந்து சந்திரன் பெறும்போது தன்னுடைய குழந்தைகளுக்காக எதை வேணாலும் தன்னுடைய உயிரை கூட தருவதற்கு தயங்காத ஒரு தாயார். புரிஞ்சுறீங்களா? ஆமா குருஜி. ஆமாங்க சார். ஒழுக்கம் ஒழுக்கம் என்பது சென்டிமெண்டா நல்ல ஒழுக்கம் என்பது கண்டிப்பா வந்து இருக்கும். வாகனம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து இந்த கடல், படகு, போட்டு, கப்பல், நீர் சார்ந்த வாகனங்கள், அதே போல டூரிஸ்ட் பிளேஸ், அழகான ஏரியாவில் இருக்கக்கூடிய வாகனங்கள். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு வந்து நல்லா கை கொடுக்கும். அதே போல வீடுன்னு வரும்போது என்ன, வீடு சந்திரனை கனெக்ட் பண்ணீங்கன்னாக்க என்ன தெரியும்? விவசாய வீடு, பண்ணை வீடு, ஃபார்ம் ஹவுஸ், இவங்களுக்கு தான் வந்து அமையும். புரியுதா? ஓகே குருஜி. புரியுது குருஜி. ஃபார்ம் ஹவுஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் வந்து அமையும். அடுத்து செவ்வாய். செவ்வாய் வந்து தாயார் இருக்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, சகோதரனே வந்து என்ன தங்க தாயா வந்து மாறுவார். ஒழுக்கம் வந்து ஒழுக்கம்லாம் வந்து சொல்லிக்க முடியாது இவங்கிட்ட. இவங்க வந்து என்ன அடிதடி பார்ட்டி. ஹலோ. ம் ம் என்ன விஷயம்? அனுப்பிச்சுட்ருங்க, எல்லாமே அனுப்பிச்சுட்ருங்க. வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிட்டு ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாமே இதே நம்பரில் தான் இருக்குது. 600 ஒரு ஜாதகம் பார்க்க. ஆமாங்க, அனுப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துக்கலாம். ஐயா, அதாவது நான் ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறேன். நீங்கள் என்னை அனுப்பிட்டு கூப்பிடுங்க. ஆமாம். ஆமாங்க. ரைட்டுங்க ஓகே. வாகனம் அப்படின்னா இவங்களுடைய வாகனம் எப்படி இருக்கும்? ரஃப் அண்ட் டப்பான வாகனங்கள் தான் எல்லாம், கூட்ஸ் வெஹிக்கிள்ஸ். இப்போ வந்து என்ன பாடி ஆட்டோ, மினி ஆட்டோ, குட்டி யானை, லாரி, பஸ்ஸு, ட்ரெய்லரா, நிறைய பேர் தான் ட்ரெய்லரும்பாங்க, கனரக வாகனங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஜீப்பு, ஒரு ரஃப் அண்ட் டப்பான வாகனங்கள். ஸோ அதில் தான் இவங்க வந்து பயணம் பண்ணவும் விரும்புவாங்க, அதை தான் வச்சுக்குவாங்க. அதன் வழி யோகங்கள் தான் எங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஓகே குருஜி. ஓகேங்க சார். வீடு நிலம் அப்படின்னு வரும்போது அந்த நல்ல யோகம் கிடைச்சிடும். கண்டிப்பாக எம்டி ஃப்ளாட் வாங்கக்கூடிய அமைப்புகளும் கட்டுமான பணிகள் செய்யக்கூடிய அமைப்புகளும் நிச்சயம் கிடைக்கும். மேக்சிமம் இங்கே வந்து கட்டின வீட்டை வாங்க மாட்டாங்க. ஏன்னா செவ்வாய் பலமாக இருக்கனால இவங்களே வந்து ஆட்களை வைத்து வந்து கட்டக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகி. ஓகேவா? ஓகே சார். புதன் தாயார் அப்படின்ற பாவத்தோட சம்மந்தப்படும் போது தாய் மாமனே வந்து தாயார மாறுவான்னு சொல்லியாச்சு. காதல் அப்படின்னு சம்மந்தப்படும் போது, இல்லை அது ஒழுக்கம்னு சம்மந்தப்படும் போது இவங்களுக்கு வந்து காதலை தவிர பிற விஷயங்கள் ஒழுக்கத்தை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். காதலை தவிர பிற ஒழுக்கம் வந்து இருக்கும். சரியா? ஓகே குருஜி. வாகனம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த டாக்ஸி எல்லாமே இந்த ஓலான்னு இருக்கு, ஹூப்பர்னு இருக்கு, ரேபிட்டோன்னு இருக்கு. ஸோ வந்து ஃபுட்டு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னாக்க என்ன இருக்கு, டொமோட்டோ. ஸோ வந்து என்னென்னா கமிஷன் பேஸில் இயங்கக்கூடிய வாகனங்கள் எல்லாமே, அந்த ஆப்பு, அந்த வாகனங்கள், அதை சார்ந்த தொழில்கள்,
அதை சார்ந்த அமைப்புகளில் வந்து பிறந்தவர்கள். அதனால கை கொடுக்கும். இவர்களும் தொழிலாக பண்ணுறதுன்னா தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். வீடு அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் தான் வந்து அமையும். அடுக்குமாடி குடியிருப்பு என்பது புதனுக்கு உண்டான ஒரு அமைப்பு. ஓகேவா? ஓகே குருஜி. அதே போல ஓகே குருஜி. புதன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இஎம்ஐ. அப்ப இஎம்ஐ சார்ந்த வீடு என்பதும் எங்களுக்கு வந்து டக்குனு வந்து அமையும். மேக்சிமம் அடுக்குமாடி குடியிருப்பு ஃபிளாட்டு, அதுலேயும் வந்து இஎம்ஐ வந்து டக்குனு கிடைச்சிடும். சரியா? இப்போ குரு வந்து 4ஆம் பாவத்தோட தாயாருடைய காரகத்தோட சம்மந்தப்படும் போது நல்ல குணமான தாயாராக வந்து நிச்சயம் வந்து அமைவாங்க. இந்த குழந்தைக்கு நல்ல குணமான தாயார் நிச்சயம் வந்து கிடைப்பாங்க. அவங்களும் வந்து நல்ல ஒழுக்கம் என்பது இருக்கும். ஒழுக்கத்தில் எந்த குறையும் சொல்ல முடியாது. வாகனம் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா விலை உயர்ந்த வாகனங்கள் தான், லக்ஸுரியான விலை உயர்ந்த வாகனங்கள் தான் வந்து பயன்படுத்துவாங்க. அதை சார்ந்த அறிவும் தெளிவும், அதை சார்ந்த வருமானம் என்பதும் நிச்சயம் அவங்களுக்கு வந்து உண்டு. அதே போல் வீடு நிலம் அப்படின்னு வந்து வந்தீங்க அப்படின்னாக்க பெரிய பங்களா தான், விலை உயர்ந்த மாளிகை கட்டணும்னு தான் நினைப்பாங்க. ஓகேவா? ஓகே குருஜி. ஓகே குருஜி. இப்போ அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் தாயாரோட சம்மந்தப்படும் போது நல்ல அழகான ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு நல்ல ஒரு தாயார் வந்து அமைவாங்கன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒழுக்கம் அப்படின்னு வரும்போது சுகபோக பிரியர்கள், அதை தவிர மீதி விஷயங்கள்ல ஒழுக்கம் இருக்கும். ஒழுக்கம் என்பது நிறைய விஷயங்கள்ல உண்டு. இப்போ தொழில கூட நம்ம ஒழுக்கமாக போடலாம், படிக்கிறது ஒழுக்கமாக படிக்க முடியும். ஒருத்தர் வந்து நல்ல கேளிக்கை கொண்டாட்டங்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஒழுக்கம் இல்லாதவர்னு நம்ம வந்து முடிவு பண்ணக்கூடாது. ஒழுக்கம் என்பது எல்லாம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஸ்மோக் பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாரு, அவர் வந்து ஒழுக்கம் கெட்டவர்னு நினச்சிக்கணும். அது மட்டும் கிடையாது. ஒரு ஆஃபீஸில் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அந்த ஆஃபீஸ்க்குன்னு சில ரூல்ஸ் வந்து இருக்குது. அதை கரெக்டாக அவர் ஃபாலோ பண்ணாருன்னா அங்கே வந்து அவர் வந்து ஒழுக்கமான நபர் தான். கரெக்டாக இல்லையா? ஒழுக்கங்கிறது பல வகைகளில் நம்ம வந்து ஆக்டட் ஆகும். ஸோ இவரை பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் சம்மந்தப்படும் போது சுகபோகங்கள்ல அவரை வந்து நம்ம வந்து அந்த ஒழுக்கத்தில் வந்து எதிர்பார்க்க முடியாது. நிச்சயம் நல்ல சுகபோகங்களை வந்து விரும்பக்கூடிய நபர் அவர். அதுக்காக சில விஷயங்களை வந்து எடுப்பாங்க, தப்புன்னு. வீடு அப்படின்னு வந்தது அப்படின்னா, இந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். கலை நயத்துடன் அழகாக நம்ம வந்து ஒரு வீதியில் போகிறோம், ஒரு தெருவில் போகிறோம், ஒரு 5 கிலோமீட்டர் வந்து பாஸ் பண்ணுறோம், ஒரு லாங் டிரைவ் பண்ணுறோம், எவ்வளோ வீடுகள் நம்ம வந்து கண்ணில் போடும். ஆனால் அந்த வீடை பார்த்தா மட்டும் அப்படி ரசிக்க சொல்லும். அந்த அளவுக்கு வந்து கலை நயத்துடன் அழகாக அந்த வீட்டுக்கு வெளியில் இருந்து உள்ளார இருந்து அவுட்டோர் வந்து டெக்கரேட்டு, உள்ளார இன்டோர் வந்து டெக்கரேட்டு, ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸு, ஸோ அந்த சிலைகள், அந்த பிக்சர்ஸு, அந்த பெயிண்டிங்கு, அந்த கிளாஸ் எல்லாமே வந்து பட்டை கிளம்பும். அந்த மாதிரி ஒரு வீடை தான் அவங்க வந்து உருவாக்குவாங்க, ரசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் வந்து குடியிருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலும் அவங்களுக்கு வந்து இருக்கும். அதை சார்ந்த வருமானம் என்பதும் அவர்களுக்கு வந்து உண்டு. அதே தொழிலாக மாற்றிட்டோம்னா அதனால ஒரு ஆர்கிடெக்டாக வர முடியும் அவரால். கரெக்டாக இல்லையா? இப்போ சனி பகவான், சனி பகவானுடைய தாயார் பொறுத்தவரை என்னன்னா உண்மையான போராளி, அந்த குணமுடைய தாயாராக வந்து இருப்பாங்க நிச்சயம். ஒழுக்கம் என்பது நல்ல மிக சிறந்த ஒழுக்கம். சனி பகவான் தான் உண்மையிலேயே வந்து ஒழுக்கத்துக்கு உண்டான கிரகம். சனியும் குருவும் தான் ஒழுக்கத்துக்கு உண்டான கிரகம். சனி நல்லா பாசிட்டிவாக உட்காந்துருச்சு அப்படின்னா நிச்சயம் மிகப்பெரிய ஒழுக்கம் என்பது இருக்கும். அதே நேரத்தில் 4ஆம் பாவத்தோட சனி சம்மந்தப்படும் போது ஒரு மைனஸ் இருக்கு. என்ன மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு லவ் பண்ணுறாங்க அல்லது வந்து ஒரு திருமணம்னு வரும்போது என்ன ஆகும்னா, 4ஆம் பாவத்துடன் சனி சம்மந்தப்படும் போது நிச்சயம் அவங்களுக்கு வந்து தன்னை விட வயதில் மூத்த 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் மூத்த நபரை போயிட்டு வந்து லவ் பண்ணுவாங்க அல்லது கல்யாணமும் பண்ணிக்குவாங்க. புரிஞ்சுதா? இந்த வயது ரொம்ப டிஃப்ரெண்டா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க ஜாதகத்துல எடுத்து பாருங்க, 4ஆம் பாவத்தோட வந்து சனி வந்து சம்மந்தப்பட்டிருப்பாரு. ஓகேவா? ஓகே குருஜி. ஓகே குருஜி. அதே போல வாகனங்கள் அப்படின்னு வரும்போது பழைய வாகனம் தான்,
புது வாகனங்களுக்கெல்லாம் வந்து போகவே மாட்டாங்க. இப்போ அது வாங்கணும் சர்வீஸ் அனுப்பணும், ஒரு பொருள் மோதினா கண்ணா பின்னா ரேட்டு சொல்லுவாங்க. எதுக்கு செகண்ட்ஸில் வாங்கணுமா? காயெல்லாம் கடையில் எல்லாமே கிடைக்குது, மெக்கானிக்காக அங்கங்கே இருக்கிறான், மாற்றி போக வேண்டியதானே. எதுக்கு அவ்வளோ பட்ஜெட் போட்டு வாங்கிட்டேன் இப்படி போயிடுவாங்க அவங்க. அப்போ காயலாங்கடை வாகன உதிரி பாகங்கள் விற்பனை என்பதெல்லாம் இவங்களுக்கு வந்து சூப்பராக வந்து செட் ஆகும். இவர்களுடைய வீடு எப்படி அமையும் அப்படின்னா, கால்நடை வளர்ப்புடன் வீடுகள் என்பது அமையும். பெட் அனிமலுடன் வீடு வந்து அமையும். ஒன்று பெட் அனிமல் வந்து வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு பெட் அனிமல் இருக்கும். இல்லையா கால்நடைகளை வளர்த்து அதை வந்து தொழிலை வந்து பண்ணிட்டு போவாங்க. புரியுதா? ஓகே குருஜி. ஓகேங்க சார். எப்படி பலன்லாம் கரெக்டாக இருக்கா? நல்லா இருக்கா? கரெக்டாக போகுங்க சார். ஒருத்தர் தான் தெரிவிக்கிறாரு. சூப்பரா இருக்கு குருஜி. ரைட்டு, நல்லா இருக்கு. சூப்பரா. இந்த வீடுகள்லாம் இது பண்ணும்போது அப்படியே வந்து வாஸ்து உள்ள வந்துருது குருஜி. ரைட், ஓகே. இப்போ அடுத்தது ராகு பகவான். தாயார் சம்மந்தப்பட்ட அந்த தாயார் எப்படி இருப்பாங்க? அவங்க தான் வந்து பாரதி கண்ட புதுமை பெண், எல்லா விஷயத்துக்கும் தயாராக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தயாராக இருப்பாங்க. ஒழுக்கம் அப்படின்னு வரும்போது எதிர்பார்க்க முடியாது, வேலைக்கே ஆகாது ராசா, வேலைக்கே ஆகாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாகனம். இவங்களுடைய வாகனம்லாம் என்னென்னா விலை உயர்ந்ததாக, அதே நேரத்தில் நல்லா நீளமாக இருக்கணும், ட்ரெயின் மாதிரி. காரே வாங்கினா கூட கார் வந்து நல்ல நீளமாக இருக்கணும், நல்லா 3 டோர் வச்சு 4 டோர் வச்சு ஒரு 10 வீல் வச்சு. ஒரு 4 வீலர் கார் வாங்கினா கூட நல்ல லென்த்தான வாகனமாக தான் வாங்குவாங்க. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாலும் நல்ல லென்த்தான வீடாக தான் கட்டுவாங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்து அப்படியே ட்ரெயின் பெட்டி மாதிரி லைனாக இருக்கும். ஒரே வீடு தான், இந்த பக்கம் போதும் அந்த பக்கம் வர்றதுக்கு ஒரு 1/4 கிலோமீட்டர் தேரும். அப்படியே வந்து உள்ளார பூந்தோம் அப்படின்னாக்கா லைனாக வீடு இருக்கும். பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரிலாம்? ஆமா சார். இந்த தெருவுக்கும் அந்த தெருவுக்கும் 2 பக்கம் வாசல் வரும். அந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவம் வந்து ராகு சம்மந்தப்பட்டிருப்பாங்க. நிறைய வீடு இருக்கு, பழங்கால வீடுகள் தான் அப்படி இருக்கும், நிறைய வீடு இருக்கும். அடுத்து வந்து கேது. கேது வந்து தாயாரோட சம்மந்தப்படும் போது அது வந்து அவை பிராட்டியோட வந்து நீங்கள் ஒப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு தாயாராக இருப்பாங்க. ஒழுக்கம் வந்து மிகச்சிறந்த ஒழுக்கம், அதெல்லாம் எந்த குறைபாடும் இருக்காது. வாகனம் அப்படின்னு வரும்போது அது வந்து என்னென்னா கொஞ்சம் மைனூட்டாக அறிவுபூர்வமாக செலவே இல்லாமல், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்டை யூஸ் பண்ணுறது, வீட்டுக்குள்ளார ரோபோட்டை வந்து கண்டுபிடிக்கிறது. அப்புறம் வந்து ஒரு லிட்டருக்கு வந்து 200 கிலோமீட்டர் வர மாதிரி வண்டி கண்டுபிடிக்கிறது, பச்சை தண்ணியில் வந்து ஓட்டுற மாதிரி கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த வந்து வெறுங்கையில் முளம் போடுற ஆளுங்க, வெறுந்தண்ணியில் மோர் கடையிற ஆளுங்க இருக்கு. புரிஞ்சுதா? எல்லாமே டெக்னிக்கல் வாய்ஸாக இருக்கணும், செலவு கம்மியாக இருக்கணும், அறிவுபூர்வமாக இருக்கணும், அதை விரும்பக்கூடிய நபர்கள். வீடு நிலம் வரும்போது இவங்க வந்து என்னன்னா மூலிகை பண்ணை அப்படி போயிடுவாங்க. வீடை சுற்றி மூலிகையாகவே இருக்கும். மாடி வீட்டில் இருந்தால் கூட ஒரு சுற்றி மூலிகையாக வச்சுருப்பாங்க. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூலிகையாகவே இருக்கும். இல்லையா மூலிகை இருக்கிற இடத்துல போய் வீடு கட்டிக்குவாங்க. ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஒரு இயற்கை வளர்ந்த இடத்துல போய்ட்டு வீடை கட்டி கம்முன்னு உட்காந்துக்குவோம். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இதோட இன்றைய பாடத்திட்டம் முடிஞ்சது. மீதியிலிருந்து நாளை பார்க்கலாம். மணி 8:30. ஓகேவா? ஓகே குருஜி. சார் 8:30 ஆயிடுச்சு சார். ஆமாம்பா, அதாவது ஜாதக பலன்கள் சொல்ற மாதிரி இருந்தால் கூட 2 பலன் நீங்க சொல்லுவீங்க, 2 பலன் நான் சொல்லுவேன். பெண்டு கலப்புது எனக்கு வாய்ஸ் கண்டினியூ. நேரத்தே சொல்லணும் சார், ஓய்வு இல்லாம தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க சார் 1.5 மணி நேரமா. அது வந்து ஏன்னா வாய்ஸ் பெண்டு கலக்குது நமக்கு. ஆமா ஆமாங்க சார். சரிங்க சார். ரைட், பரவாயில்ல. யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். எப்படி கிளாஸ் எப்படி இருந்தது? வித்தியாசமா புதுமையா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார். அவ்வளவுதான். ஓகே ஓகே ரொம்ப பேசிக்கா இல்லாம வந்து அந்த டீப் வந்து
தான் குருஜி. அந்த டீப்பே நீங்க வந்து இந்த கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா. சரி, ரைட். மீண்டும் வந்து நாளை பார்க்கலாம். கிளாஸ் முடிஞ்சது. சரிங்களா? நன்றிங்க சார். வணக்கங்க சார். தேங்க்யூ வெரி மச். ரைட், ஓகே. நன்றி. நன்றி.